சகோதரர்களே, ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் கடந்த காலம், எதிர்காலம் இந்த இரண்டையும் சிந்தித்து வாழக்கூடியவர் தான் முஸ்லிம். கடந்த காலம், சென்ற ஆண்டை பற்றி முஹாசபா செய்ய வேண்டும். சென்ற ஆண்டு நம்மை விட்டும் கடந்து சென்றது, எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தோம். இரண்டாவது சகோதரர்களே, புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது, இதில் எவ்வாறு தத்பீர் செய்வது, திட்டமிடுவது எவ்வாறு. ஒரு வருடத்திலே 12 மாதங்கள் என்று குர்ஆன் தான் எங்களுக்கு சொல்லி தந்தது. இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். 12 மாதங்கள் இருக்கிறது. முதலாவது மாதம் எது? முஹர்ரம். இரண்டாவது மாதம் சஃபர். மூன்றாவது மாதம் ரபியுல் அவ்வல். நான்காவது மாதம் ரபியுல் ஆஹிர், ஜுமாதுல் ஊலா, ஜுமாதுல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா. இந்த இஸ்லாமிய மாதங்களை மறக்கடிப்பதற்குத்தான் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை என்றெல்லாம் உருவாக்கப்பட்டது. இது அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட மாதங்கள். இந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் விசேடமான மாதம், கண்ணியமான மாதம். அந்த கண்ணியமான மாதத்தில் ஒரு மாதம் தான் இந்த முஹர்ரம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 63 ஆண்டுகளை எவ்வாறு கழித்தார்களோ, பிரயோஜனப்படுத்தினார்களோ, அவ்வாறு கழித்தால், பிரயோஜனப்படுத்தினால் நாங்கள் புத்திசாலிகள். சென்ற ஆண்டு 12 மாதம் கழிந்தது. முஹர்ரமிலிருந்து துல்ஹஜ் வரை என்ன செய்தோம்? முஹாசபா செய்யுங்கள். ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய வளமை ஒன்றிருக்கிறது என்று இந்த முஹாசபா, சுய விசாரணை செய்வது பணத்தில் மாத்திரம்தான். சென்ற ஆண்டு எவ்வளவு சம்பாதித்தோம், எங்களோட பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது. சகோதரர்களே, பணத்தை விட பொறுமதியான ஒன்றுக்கு தெரியுமா என்ன? பணத்தை விட பொறுமதியான ஒன்றுக்கு வாழ்க்கையில, அதுதான் எங்களுடைய ஆயுள். எங்களுடைய ஆயுளுடைய பொறுமதி இருக்குதே, அதனுடைய பெருமதி இன்ஷா அல்லாஹ் விளங்கும். எங்களுக்கு அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கை இருக்குது, இதுதான் உலகத்தில் மிக பெருமதியானது. அதனால் சகோதரர்களே, சென்ற ஆண்டு என்ன செய்தோம்? நாம் செய்த நலவுகள், செய்த பாவங்கள் நடந்திருந்தால் சகோதரர்களே, தௌபா செய்ய வேண்டும். தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. அல்லாஹ்விடத்தில் உண்மையான தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் சொல்றார். ஒரு வருடம் சென்ற முஹர்ரமில் இருந்து கழிந்து விட்டது. கண்ணியமிக்க சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்களுக்கு உஸ்வத்துல் ஹஸனா, முன்மாதிரி அவர்கள் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தை எவ்வாறு பயன்படுத்தினார்கள்? நேரம் பொறுமதி முஸ்லிம்களிடம் தான். ஏன்? கண்ணியமிக்க சகோதரர்களே, உலகத்தில் ஒரு மரம் நாட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? எத்தனை மாதம் எடுக்கும்? எத்தனை வருடம் எடுக்கும்? ஒரு வெள்ளப்பட்ட மரத்தை நாட்டி, ஒரு 500 மரத்தை நாட்டி அதிலிருந்து நான் ஊதெடுக்க போறேன் என்றா எத்தனை வருடம் இதற்காக முயற்சி பண்ணோம்? அல்லது ஒரு பெலா மரத்தை நாட்டி, மாமரத்தை நாட்டி, தென்னை மரத்தை நாட்டி. ஆனா ஒரு முஸ்லிம் சுப்ஹானல்லாஹ், ஒரு முஸ்லிம் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதற்கு எத்தனை வினாடிகள் தேவை? சுப்ஹானல்லாஹ் என்றதோட அல்லாஹ் சொர்க்கத்தை மரத்தை நாட்டிடுவான். இதுதான் நேரத்துடைய பொறுமதி. அல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான்.
சும்மா நீங்க இருக்கிறீங்க கிச்சன்ல டிரைவிங் பண்றீங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட நேரம் பொறுமதி, நேரம் பொறுமதி ஆயிட்டு சகோதரர்களே. சென்ற ஆண்டை பற்றியுள்ள ஒரு கவலை இருக்க வேண்டும். புதிய ஆண்டிலே நல்ல நல்ல நீயத்துகளை வையுங்கள் சகோதரர்களே.